மகேஷ்குமார் இருக்கார்ல, இவருக்கு மொழி ஆளுமையும் ஓகே. ஏன்னா நம்ம மாநிலத்தில் இப்போ ஏற்பட்ட இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்கனாக்கா டிஜிபி சார்ந்து அந்த லெவலில் தமிழ் தெரியறது ஒரு கூடுதல் பெனிஃபிட்டில். அடுத்தடுத்து போலீஸ்காரங்க சார்ந்து ஃபுல்லாக அவங்க எல்லா வேலையும் வாங்குறதுக்கு ஈஸியாக அமையல. தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், பஞ்சாபின்னு இதெல்லாம் சரளமாக பேசக்கூடியவர் தான் நம்ம மகேஷ்குமார் அவர்கள். இவரோட சர்வீஸை பற்றியே சொல்கிறேன். எஸ்பியா இவர் தேனி, தூத்துக்குடியில் சேவையாற்றியிருக்காரு. அண்டு துணை ஆணையராக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பூக்கடை இருக்குது பாருங்கள், அங்கே சர்வீஸ் பண்ணியிருக்காரு. தெற்கு துணை ஆணையராக நம்ம சென்னை போக்குவரத்து காவல்துறை இருக்குல்ல, அது சார்ந்து போஸ்டிங் இருந்திருக்காரு. அண்டு 7 ஆண்டுகள் வரைக்கும் சிபிஐ அதிகாரியாக இருந்தவர். இதுதான் இங்கே ஹைலைட்டு. பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த சிபிஐ சார்ந்த அலுவல் பணிகள் அவர் மேற்கொண்டிருந்தார். ஐஜியாக பதவி உயர்வு கிடைச்ச கையோடு தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறாருங்க. சிபிசிஐடி ஐஜியாவும் இங்கே பொறுப்பு வகிச்சிருக்காரு. பாருங்கள், போலீஸ் சார்ந்து அங்கேருந்து அப்படியே சிபிசிஐடி, அங்கேருந்து எக்ஸ்டென்ஷனாக அப்படியே சிபிஐ. அண்ட் மதுரை காவல் ஆணையராகவும் இவர் பொறுப்பு வகிச்சிருக்காரு. திரும்பவும் சிபிசிஐடி ஐஜியா இந்த பக்கம் திரும்பிட்டாருங்க. சென்னை தெற்கு கூடுதல் ஆணையராக இருந்த அனுபவமும் இவருக்கு இருக்குது. செயலாக்க பிரிவு இருக்குல்ல, இதில் ஏடிஜிபியாகவும் இருந்திருக்காப்புல மகேஷ்குமார் அவர்கள். 2020 வருஷம் நம்ம சென்னையோட காவல் ஆணையர் வேறு யாரும் கிடையாது, சாட்சாத் இவர் தான். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சிஐடி கூடுதல் டிஜிபியாகவும் இவர் பதவி வகிச்சிருக்காரு. அயல் பணியாக டெல்லிக்கும் போயிருக்காப்புல. எவ்வளோ வேர்சட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபீஸருக்கு. இப்போ ஃபைனலாக அவர் வந்திருக்காடா இங்கே தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கோட டிஜிபின்ற அந்த உச்சாணி அதிகாரத்துக்கு வந்திருக்காப்புல. சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் இருக்குல்ல, அதை வாங்கியிருக்காரு. அண்டு பொது சேவைக்கான முதலமைச்சர் பதக்கம் இருக்குல்ல, அதையும் வாங்கியிருக்காருங்க. இந்த அளவுக்கு ஒரு தி பெஸ்ட்னு சொல்லக்கூடிய ரேஞ்சில் இருக்க ஒரு ஆஃபீஸரை தமிழ்நாடு இப்போ பெற்று இருக்கிறதா பல பேர் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு சில பேர் என்ன பேசுவாங்க அது உங்களுக்கே தெரியுமே. இல்லைங்க வரட்டுங்க, அதுக்கப்புறம் அவங்க நடத்திய பேஸ் பண்ணி தான் இவர் பர்ஃபெக்டான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு சில விஷயங்கள் பேக் ஸ்டோர்லாம் கிளற ஆரம்பிச்சு இல்லைப்பா ஏதோ ஒன்று இருக்கே எரரு அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் இருக்காங்களா, வரட்டும், சேவை ஆட்டுட்டோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து எந்த ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகிறதா இருந்தாலும் இவர் டைரக்டாக இன்டர்ஃபியர் பண்ணணும். அப்பேற்பட மிக முக்கியமான பொறுப்பு. ஒரு ஆட்சி சார்ந்த எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கணும் அப்படின்னா அதில் பிரைமரி ரீசனாக அவங்க கை காட்டுறது சட்டம் ஒழுங்கு சார்ந்து தான். அப்பேற்பட்ட அந்த சட்டம் ஒழுங்கை காக்கிற இடத்துக்கு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்கனாக்கா தமிழ்நாடு அரசு பயங்கரமாக யோசிச்சிருக்கணும். இவரை வச்சு என்னென்ன திட்டங்களை தமிழ் அரசு போட போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. சிபிஐ, சிபிசிஐடி இங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காரு.